அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டுக்கோட்டை சரவணன். இன்றைக்கி நம்ம பாதுகாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சின்னத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னப்பா முக்கியமான சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அந்த சின்னம் இந்த கோயிலில் தான் இருக்குது. நம்ம படிக்கிற காலத்தில் நிறைய எக்ஸாம் எழுதியிருப்போம். இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் அதிக முறை கேட்ட கேள்வியில் இந்த கேள்வி ஒன்று. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது, தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எதுன்னு ஏகப்பட்ட வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நானும் அந்த கொஸ்டினை கேட்குறேன். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழகத்தோட நெற்களஞ்சியம் எது அப்படிங்கிறத கேட்டோ பார்த்தோ தேடியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னைக்காவது ஒரு நாள் நெற்களஞ்சியம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எங்கே இருக்கும், இல்லை நம்ம யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் நெற்களஞ்சியம். இது இப்போ எங்கே இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் டு கும்பகோணம் செல்லக்கூடிய சாலையில் திருப்பாலைத்துறை அப்படிங்கிற அழகிய கிராமத்தில் உள்ள திருப்பாலைவனநாதர் ஆலயத்தில் தான் இந்த நெற்களஞ்சியம் இருக்குது. முழுக்க முழுக்க செங்கலால் கட்டப்பட்ட இந்த நெற்களஞ்சியம் கிபி 1600 கிபி 1034 கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இது ரகுநாத நாயக்கரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. 60 அடி உயரம் கொண்ட இந்த நெற்களஞ்சியத்தில் 3000 களம் நெல் சேகரித்து வைக்க பயன்படுத்தியிருக்காங்க நம் முன்னோர்கள். அது என்னப்பா 3000 களம் நெல் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு களம் என்பது 28 கிலோ, 3000 களம் என்பது 84,000 கிலோ நெல்லை இந்த நெற்களஞ்சியத்தில் பாதுகாப்பாக நம்ம முன்னோர்கள் சேகரித்து வச்சுருக்காங்க. இந்த நெற்களஞ்சியத்தை பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் இந்த கோயில் நிர்வாகம் பாதுகாத்துட்டு வராங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள இந்த திருப்பாலைத்துறை கிராமத்தில் உள்ள நெற்களஞ்சியத்தை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள திருப்பாலைவனநாதர் சிவனையும் வழிபட்டுட்டு போங்க. அவர் அருளை பெற்றுட்டு போங்க.